அனைவருக்கும் சந்தன கலைப்பிரியா ஜோதிடத்தின் சார்பாக இனிய சனிப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். என்னங்க சனிப்பெயர்ச்சிக்கு போயிட்டு நல்வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கொண்டாட வேண்டிய பண்டிகையிலேயே ரொம்ப மிக முக்கியமான பண்டிகைகள்னால் இந்த கிரக பயிற்சிகள் தான். எந்தெந்த கிரகங்களுடைய பயிற்சிகளை நம்ம கொண்டாடணும்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அது எங்க 9 கிரகங்கள் இருக்குது, ஆனால் இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகளை மட்டும் நம்ம கொண்டாடணும்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற கிரகங்கள்லாம் மாதக்கோள்கள், குறிப்பிட்டு ஒரு 2.5 மாதம் இருக்கலாம், இல்லைனா 1 மாதம் இருக்கலாம், இல்லை ஒரு சில நாட்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கிரக பயிற்சிகளை நம்ம தினம் தினம் கொண்டாடிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் சனியோ குருவோ ராகு கேதுவோ ஒரு இடத்துல நீண்ட நாட்கள் இருப்பாங்க. அப்போ நீண்ட நாட்கள் இருக்கும்போது அந்த லாங் டேர்மில் நம்ம லைஃப்பில் நிறைய சக்ஸஸை மீட் பண்ணலாம், ஃபெயிலியர்ஸை மீட் பண்ணலாம். ஒரு கல்யாணம், நமக்கு தேவையான வரவுகள், வாங்க வேண்டியது, ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரி நம்மளுடைய லாங் டேர்ம் ப்ராசஸை நம்ம செய்யும்போது அந்த சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ நமக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்றது எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிகளை நம்ம கொண்டாட வேண்டியது மிகவும் அவசியமாகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுனம் 10வது இடத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 10வது இடம்ன்றது உழைப்பை சொல்லக்கூடியது, கர்மஸ்தானத்தை சொல்லக்கூடியது, உங்கள் கர்மாக்களை குறிக்கக்கூடியது. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பொறுப்புணர்ச்சியோடு வேலை செய்யணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு பயிற்சி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் போகும், உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா உங்களுடைய தலைமை இடத்துல நீங்கள் அதிகப்படியான வேலைகளையோ மனக்கசப்புகளையோ ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் மிக மிக கவனமாகவும் பொறுப்புணர்ச்சியோடையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கலாம். ஸோ அதிகப்படியான வேலை தான் இருக்கும். சோர்வடையாமல், உங்களுடைய மனசை தளர விடாமல் வெற்றியை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. பெரிய பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். நிறைய சிரமங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஸோ இந்த சிரமங்களையும் சவால்களையும் நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பை கொடுத்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடியதாக இந்த சனி பயிற்சின்றது அமையும். ஸோ இப்போ உங்களுடைய வேலை எல்லாமே அதிகப்படியான உழைப்பை கொடுக்கணும். உங்களுடைய கடமைகளை நீங்கள் தவறாமல் செஞ்சிட்டே வரணும். இந்த கடமைகளை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஸோ உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொறுப்புக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஹார்ட் எஃபெக்ட் கொடுப்பீங்க. ஸோ அதுக்கான பாராட்டோ ஹார்ட் ஒர்க்கோ பண்ணுறீங்கன்னா மற்றவங்க அதில் பொறாமப்படுறதுக்கோ ஒரு சண்டை போடுறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன இது, இவன் நீ அதிகமாக வேலை செய்கிறதால தாண்டா, உன்னால் தாண்டா எங்களுக்கும் சேர்த்து வேலை கொடுக்குறாங்க, உன்னால் தான் எங்களுக்கும் இந்த மாதிரி டார்ச்சர் வருது, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டயோ மற்றவங்கக்கிட்டேயோ சண்டை ஏற்படலாம். குடும்பத்தினரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேலையில் ரிலாக்ஸ் இருக்காது. எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ குடும்பத்தில் கண்டிப்பாக என்ன நீ குடும்பத்தில் வீட்டையே கவனிக்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு உட்காந்துருக்க அப்படின்றப்ப அவங்க சைடு உங்களுக்கு புஷ்அப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லா பக்கமும் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், பிபின்னு இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே தான் இருப்பீங்க. ஸோ அப்போ குடும்பத்தை கவனிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஒரு கெட்ட பேர் வரும். ஆனால் இது எல்லாத்தையும் காதில் வாங்கிக்காமல் நீங்கள் பாட்லுக்கு உங்களுடைய ஒர்க் என்னவோ இந்த 2.5 years என்னுடைய வேலையை நான் செய்வேன், என் கடமையை நான் செய்வேன், நான் இதை சரியாக செய்வேன், என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களா அது என்னுடைய ஒர்க், என் பொறுப்பு, அதை நான் செய்வேன்ற முயற்சியோடு நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி இல்லாமல் அடுத்த சனி பயிற்சியில் நல்லா கால் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காந்துருப்பீங்க. அப்போ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு லீஷர் டைம் நிறைய கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இதுக்குன்னுடைய அங்கீகாரம் அடுத்த சனி பயிற்சியில் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற அங்கீகாரம் தான் அடுத்த சனி பயிற்சியில் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அதிகமாக உழைங்க. உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் உழைப்பை கொடுங்க. கண்டிப்பாக சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்லதே செய்வார். ஸோ அப்பப்போ சனிக்கிழமை தோறும் சனிக்கு ஒரு விளக்கு போடுங்க, ஹனுமன் சலீசா படிங்க, ஹனுமாரை வழிபடுங்க. ஸோ இதெல்லாமே நார்மலாக நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. சதுர்த்தி விரதம் எடுங்க.
இதெல்லாம் நார்மலாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலே சனியானவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்லது செய்வார். ஸோ எல்லாருமே ஜென்ரலாகவே எல்லா ராசியினருமே காகங்களை பெட்டாக பார்த்துக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.